ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, we again give you morning greetings. இந்த மாதத்திலே முக்கியமாக விசுவாசத்தை பற்றி போதிக்கப்படுகிறது. In this month, we'll be preaching a lot about faith. ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தலைப்பில் பேசப்படுகிறோம். And every month we speak under every heading. கடந்த 2 மாதங்களாக நாம் குடும்பத்தை பற்றி பார்த்தோம். For the past 2 months, we have been seeing about family. அந்த குடும்பங்களை நடத்துவதற்கு கூட விசுவாசம் தேவை. And to lead that family also you need faith. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிங்கள் என்று சொன்னால், If they say in our life to believe, நான் விசுவாசிக்காமலையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், Lord, have I accepted you without believing? விசுவாசிக்காமலையா நான் ஆலயத்துக்கு வருகிறேன், Without believing, have I come to your church? இப்படி பல காரியங்களை நாம் சொல்லுகிறோம். We say many things like this. உண்மைதான், விசுவாசம் இல்லாமல் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. It's true that without faith you can't accept God. விசுவாசம் இல்லாம சபைக்கு வரவும் முடியாது. Without faith you can't come to church. உண்மைதான். It's true. ஆனா அதே வேளையில But at that same time, இந்த விசுவாசம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறது, where does this faith start? எப்படி இது செயல்படுத்த வேண்டும், How you should make it work? ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான் என்று சொன்னால் மனுஷன், If a person finds or invents a thing, அதற்கு ஒரு முறை இருக்கிறது, there is a way for that. அதன்படிதான் அதை பயன்படுத்த He வேண்டும். has to use it according இப்ப to. உதாரணமா என் கையில் இருக்கிற இந்த மைக் This mic is an example. எதற்கு பயன்படுத்தமோ வேண்டுமோ அதற்கு தான் நான் பயன்படுத்த வேண்டும். You should use it only for the things you're supposed to use it for. இதை கொண்டு போய் எனக்கு எட்டல அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமான்களை எடுக்கிறதுக்காக இதை எடுத்து அப்படியே தள்ளக்கூடாது. You can't use the mic to push things out because you அப்புறம் can't. இது யூஸ் ஆகாது. Then you can't use it. எந்த பொருள் எதற்கு உபயோகப்படுத்துமோ அதுக்கு படுத்த வேண்டும். Whatever you should use for a particular, that only you should use. அப்போ விசுவாசம் என்பது So faith இது வளர்க்கக்கூடியது. is something that's supposed to be grown. இந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். We should grow in our faith. இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn this faith. இந்த விசுவாசத்தை நாம் இப்படி பழகி கற்றுக்கொண்டு வளர்க்கும் பொழுது When we experience, grow and live in this faith, இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். all the problems that come in our life, we can overcome it easily. அதனால் தயவு செய்து வேத வசனத்துக்கு செவிசாய்ப்போம். So let's listen to the verses. யோவான் எழுதின நற்செய்தி நூல் The Gospel of John, 20ஆம் அதிகாரம் chapter 20, 30-31 வாசிப்போம். verse 30 and 31. தலைப்பு 31 தான். The heading is ஆனால் 31. புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். But for you to understand, we read 30 and 31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்திருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டவர்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap our hands and thank God. எதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? Why have these been written? நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து That we believe that He is the Son of God நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி. and we should receive eternal life. அப்ப அந்த நித்திய வாழ்வுக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், If you have to go to eternal life, இந்த உலக வாழ்க்கையில in this worldly life, தேவனுடைய குமாரனை the Son of God, விசுவாசித்து you should believe Him, பாவ மன்னிப்பு, forgiveness of sin, ஆசீர்வாதங்கள், blessings, சுகம், health, பலன், strength, எல்லா காரியங்களுக்கும் for everything, for everything. இயேசுவை விசுவாசித்து You should believe Jesus, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை and the abundance of blessings we receive நாம் from Him, பெற்றுக் கொள்வதற்காக for us to receive it. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு புத்தகம் எது என்று சொன்னால் இதுதான் முக்கியமான புத்தகம். This is the most important book that you can't find anywhere else. உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் God who created you and me நம்முடைய நல்வாழ்வுக்காக, for the good of our life, நம்முடைய நித்திய வாழ்வுக்காக for our eternal life. எழுதி கொடுக்கப்பட்ட உயில். This is a will written for us. நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட This is a உயில் இது. will written for us. அவருடைய ஆசீர்வாதம் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதால் அவருடைய விருப்பம். It's His will that we receive His blessing and experience it. அதனால் தயவு செய்து உங்களுடைய கவனங்களை வசனத்துக்கு நேராக கவனிக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கூட So கேட்டுக்கொள்கிறோம். let your attention be on the verses. ஒருவேளை உங்களால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாவிட்டால் If you can't understand now, கொடுக்கப்பட்ட வசனங்களை தனிமையிலே தயவு செய்து வாசியுங்கள். when you're alone, read those verses. வசனத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ
how much importance you give to the words, அந்த அளவுக்கு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கும். that much your faith will grow in your life. விசுவாசத்திலே வெற்றிகளை காண்பீர்கள். You can see victories through your faith. எப்படி தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவது என்று அறிந்து You கொள்வீர்கள். will know how to change your failures into victories. அதனால் இன்றைக்கு அந்த விசுவாசம் என்ற அந்த வார்த்தையினாலே So because of this word faith, வெறும் இன்னைக்கு அவுட்லைன்ல கொடுக்க போகிறோம். we're going to give you the outline of it. அந்த அவுட்லைன்ல நிறைய உள்ள சத்தியங்கள் இருக்கிறது. There are many truths in that outline too. இப்ப என்னை காண்கிறீர்கள். Now you see me. என்னை காணும் பொழுது பாஸ்டர் கிறிஸ்டி என்று சொல்லுகிறீர்கள். When you see him, you say he's Pastor Christy. நான் உங்களை பார்க்கிறேன். He's seeing him. இந்த சகோதரர் இந்த சகோதரி இந்த சகோதரி என்று பெயரிட்டு சொல்லுகிறோம். Is this brother, this sister, and he's sure. ஆனால் இந்த சரீரத்திற்கு But for this body, இந்த பெயர் இருக்கிறது என்று சொன்னால் if a name is there, இந்த மனுஷனுக்குள்ள இன்னொரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். there's another man living inside this man. அவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டால் When he leaves the body, இந்த சரீரத்திற்கு பெயர் the name of this body, மண்ணு, it's called mud. பாடி. It's dead. இப்ப நான் இங்க நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Now he's standing and preaching. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவி The spirit that's given to him, என்னை விட்டு இந்த சரீரத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறது. the spirit leaves his body. இப்ப இங்க நின்று பிரசங்கிக்க முடியுமா? Can he stand and preach? நிச்சயமா முடியாது. He can't. இந்த சரீரத்துக்குள்ள Inside this body, இந்த உள் மனுஷன் ஆவி மனுஷன் இருக்கிற வரைக்கும் still the spiritual man is there inside. இந்த சரீரத்துக்கு நல்ல மதிப்புண்டு. There is a good word for the body. நாம் என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்கிறோமோ What all the good things we do, அந்த அளவுக்கு உலகத்திலே நம்மை மதிப்பார்கள். that much they will respect us in this world. அதே வேளையில Same எந்த time, அளவுக்கு தீமைகள் செய்கிறோமோ how much evil we do, அந்த அளவுக்கு நம்ம உலகம் என்ன பண்ணும்? நம்ம வெறுக்க ஆரம்பித்து the விடும். world will hate us for that. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this. அப்போ எனக்குள்ள இருக்கிற இந்த உள்ளான மனுஷன் If the spiritual man inside me, இவன் தான் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். he should start believing first. எந்த ஒரு காரியத்தையும் For whatever the matter அது is, நன்மையானாலும் சரி whether it's good தீமையானாலும் சரி or bad, விசுவாசம் எங்க ஆரம்பிக்கணும்னா where does your faith start? உள்ளந்து ஆரம்பிக்கணும். It should start from inside. மீண்டும் கூட நான் ஆதி ஆகமத்துல தான் வருகிறேன். We'll start again from Genesis. எங்க போனாலும் அங்க போனாதான் நம்மளுக்கு பதிலே கிடைக்கும். Only when you start from the beginning will you know. முதல் மனிதர்கள் அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது எங்க? Where did Adam and Eve do sin? எங்கே பாவம் செய்தார்கள்? Where did they sin? ஏதேன் தோட்டத்துல அந்த கனியை புசிக்காத என்ற அந்த கனி புசித்தார்கள் அல்லவா? They ate the fruit that was forbidden for them. அந்த கனியை புசித்ததற்கு காரணம் என்ன? What is the reason they ate that fruit? தேவன் சொன்ன அந்த வார்த்தையை The word of God, அவர்கள் விசுவாசிக்க தயாராக இல்லை. they were not ready to have faith in it. இன்னொருவன் வந்து சொல்லுகிறான், Another person comes and இந்த says, கனியை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னால் when you eat this fruit, சாக மாட்டாய். you will not die. அந்த வார்த்தை விசுவாசித்து அவர்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்களே தவிர Because they had faith in that word and took it in. நம்மை உண்டாக்கின தேவன், The God who created us, இவ்வளவு பெரிய உலகத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற தேவன், the God has given such a big world to us. அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், He has told a bird, இந்த கனியை சாப்பிடும் நாளிலே the day you eat this fruit, நன்மை தீமை அறிந்து கொள்வாய், you will know what is good and what is நீ evil. சாகவே சாவாய். You will die. பாத்தீங்களா விசுவாசம் எங்க முதல் தோல்வி அடைந்தது? You see where faith failed? ஏதேன் தோட்டத்துல. In the Garden of Eden. ஏன்? Why? அந்த வார்த்தையை நீ நம்ப கூடாது, அவ்வளவுதான். You should not believe the word, that's it. அந்த வார்த்தையை அவன் நம்பி இருந்தான் என்று If சொன்னால், he had believed the word, ஏவாள் அந்த கடவுளுடைய வார்த்தை நம்பி இருப்பாள் என்று if சொன்னால், Eve had believed the word, அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற Satan, சர்ப்பத்தின் வழியாய் வந்த அந்த பிசாசு Satan who came through the way of இந்த serpent, கனியை புசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது he said, you can eat this fruit. தேவன் சொன்ன அந்த வார்த்தை உள்ளத்தில் அவர்கள் வைத்திருந்தார் என்று சொன்னால், They had kept the word of God in their heart. தேவனை அவர்கள் மதித்திருப்பார் என்று சொன்னால், They had respected God. நீ சொல்லுவது தவறு, You are saying wrong. என் தேவன் எனக்கு சொல்லி வைத்திருக்கிறார், My God has told me, இந்த கனியை புசிக்கலாகாது, you are not supposed to eat this fruit. புசிக்கும் நாளிலே The day you eat this fruit, சாகவே சாவா என்று என் தேவன் எனக்கு சொல்லி my வைத்திருக்கிறார். God has said you will definitely die. இப்ப புரிகிறதா? Now do you அப்போ understand? தேவனுடைய வார்த்தை The word of இங்கு God போதிக்கப்படும் பொழுது is preached here. இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிற இந்த புத்தகத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தை
வார்த்தைகள் all the words written in this book, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாராம். God has done many miracles. தன் சீடர்களுக்கு முன்பாக விசேஷமான அற்புதங்கள் எல்லாம் He's செய்திருக்கிறார். done many more special miracles in front of himself. அவ்வளவு எழுத போனால் If they're going to start writing இந்த everything, உலகம் தாங்காதான். the world cannot handle it. ஆனால் நமக்கு நம்முடைய இந்த சிறிய மூளைக்கு So for the small brain, இந்த உள்ளத்திற்கு for this heart, எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டுமோ how much to understand, அவ்வளவு மாத்திரம் எழுதி வைத்திருக்கிறார். that much only is written here. இந்த வார்த்தையை புரிந்து கொண்டாலே If they understand this word, இந்த உலகத்தை நாம் ஜெயித்து விடலாம். we overcome this இந்த world. உலகத்தை ஜெயிப்பதற்கு தான் இந்த வார்த்தை. To overcome and be victorious in this ஒன்று world, யோவான், First ஒன்று John, யோவான் 1 John, 5ஆம் அதிகாரம் chapter 5. 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Let's read verse 4. நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தையினால் பிறக்கப்படுகிற வார்த்தை எல்லாம் இந்த உலகத்தை ஜெயித்துவிடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and praise God. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. Pay attention. பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கட்டும். Let the children keep வார்த்தையின் மேல் கவனமாய் வையுங்கள். pay attention to the இங்க word. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? தேவனால் பிறப்பதெல்லாம் Whatever is born of God உலகத்தை ஜெயிக்கும். overcomes the world. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை நாம் கேட்போம் என்று சொன்னால் If you listen to every word that comes out of God's mouth, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது. the verse says we can win this world. அப்ப அது எப்படி ஜெயிக்க முடியும்? How can you win? நம்முடைய விசுவாசமே. With our faith. அப்ப யார் விசுவாசிக்க வேண்டும்? And who should have faith? இந்த உள்ளே இருக்கிற அந்த மனுஷன், This inner man. உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன், This inner man is living inside. அந்த ஆவியின் மனுஷன், That spiritual man. ஏனென்று சொன்னால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். Because God is spirit. அவரை தொழுது கொள்ளுகிற நாம் யாவரும் We who worship him. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள We who வேண்டும். worship him with the true அப்போ heart. உள்ளே இருக்கிற மனுஷன் தான் That inner man. தேவனை தொழுது கொள்ள முடியும். He should only worship அந்த God. உள்ளான மனுஷன் And that inner man. என்ன திட்டமிடுகிறானோ, Whatever plans he makes. என்ன தீர்மானிக்கிறானோ, Whatever decisions he takes. அதுதான் இந்த சரீரத்துல செயல்பட ஆரம்பிக்கும். That is what will happen in this body. பாருங்கள், ஏதேன் தோட்டத்துல கனி இருந்தது. See, in the garden of Eden, the fruit was பல there. நாட்களா ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Adam and Eve lived many days amongst the garden of Eden. தேவனுடைய வார்த்தை அவர்கள் கீழ்ப்படிந்த நாள் வரைக்கும் Till the time they obeyed God's word, அவர்களுக்கு முன்னால் தான் அந்த கனி இருந்தது. that fruit was right in front of them. அவர்கள் அதை தொடவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை, They didn't touch it nor see it. அதை பத்தி கவலைப்படவும் இல்லை. They didn't worry about it. தேவன் சொன்னபடி நல்லா அந்த கனிகளை சாப்பிட்டு சந்தோஷமா They இருக்கிறார்கள். were eating other fruits and they were happy. என்றைக்கு வந்த பிசாசு When Satan, அந்த பெண்மணியோடு பேசினானோ he speaks to woman, அன்றைக்கு அந்த பொருள் மேல் ஒரு ஆசை உண்டாகிறது, that time she got a desire on them. ஒரு இச்சை A உண்டாகிறது. desire happened on them. அங்கே கர்மேனை விட Yes, my dear. இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது. There is sin in this world. பாவத்தை ஆதாம் கொண்டு வந்து விட்டு விட்டார். Adam already got sin and killed. கூடவே மரணத்தை கொண்டு வந்து விட்டு He விட்டார். got death also. அப்போ பாவமும் மரணமும் இந்த உலகத்துல இருக்கிறது. So there is sin and death in this world. ஆனா இந்த உலகத்துல என்னதான் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட No matter how much sin, death and murder, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. God's word is given to you and me. இந்த உலகத்துல இருக்கிற இதைனை பார்க்காமல் Instead of seeing all these things in the world, வசனத்தை பார்க்க வேண்டும். you have to see the word of God. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? So what is God saying? இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? Do you have to overcome this world? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை உன் இதயத்துல வை. Keep all the word that's coming out of God in your heart. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள். Whatever he says, take it in your heart. இதை செய்யாதே என்று சொன்னால் And he says, don't do it. இது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? How are you supposed இந்த to? உள்ளான மனுஷன் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். This inner man should take a decision. நான் செய்ய மாட்டேன். I will not take it. காரணம், Why? என் தேவன் Because my இதை God, செய்யக்கூடாது என்று he சொல்லியிருக்கிறார். will not do it. அப்படி என்று சொன்னால் And if it's like நான் that, அதை செய்ய மாட்டேன். I will not do அப்ப it. இதயத்துல அவன் விசுவாசித்து If you believe in your heart, தேவனுடைய வார்த்தையை மதித்து you respect God's செய்ய word. மாட்டேன் என்று அவன் எப்பொழுது தீர்மானம் எடுக்கிறானோ When he takes a decision, he won't do it. அப்பொழுது அவன் தவறு செய்யவே மாட்டான். Then he won't do a mistake. நாம் என்ன செய்கிறோம்? What do we do? ஒரு உலகத்துல யாரும் தவறு செய்யவில்லையா? There's no one sinning in this world. அவர்களைப் போல நான் தவறு செய்கிறேனா? Like them, how am I doing this? ஒன்னு ரெண்டு தானே. Only one. என் தேவன் மன்னிப்பார். It's okay, my God will forgive. அப்படி என்று சொல்லி இந்த உள்ள
உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை மதிக்காமல் without respecting God's word like நாம் that, சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறோம். we do mistakes like that. நம்மை நாமே We ourselves, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி we judge us. நம்மளே நாமே நியாய தீர்ப்பு செய்து We only give a sentence. நாமே சரி செய்து கொள்ளுகிறோம். And we only finish it off. அதுவல்ல வேதம் போதிக்கிறது. That is not what the verse says. வேதம் என்ன போதிக்கிறது? What does the verse say? இதை செய், Do this, இதை செய்யாதே. do not do நீ that. எதை உள்வாங்கிக் கொள்ள போகிறாய்? What are you going to take? செய் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், You have to take what you're செய்யாதே என்று சொல்வதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். supposed to take both in your hand. அப்ப செய்யாதே என்று சொன்ன காரியங்கள் The things that have என் been நடைமுறை வாழ்க்கையில வரும் பொழுது comes in your daily நான் life. செய்ய மாட்டேன். I will not do அப்ப it. உள்ள அந்த வார்த்தை இருந்தது. So the word is there inside. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், God has said. இதை செய்யாதே என்று சொல்லி He இருக்கிறார். said, don't do this. நான் செய்ய மாட்டேன். I will not do பாருங்க, it. தீர்மானம் எடுத்து விட்டோம். You have taken a decision. இதை செய், Do this. இதை செய், Do it. அதை செய்வோம். Well, let's do that. பாருங்க, நான் தீர்மானம் எடுத்து விட்டேன். See, now you've taken a decision. அப்ப எப்படி நான் விசுவாசத்தை இன்னுமாய் வளர்த்துக் கொள்வது? So how are you supposed to make your என்றால், faith grow? தேவனுடைய வார்த்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். First you have to take God's word in. அப்போது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். Then you start having faith in His word. விசுவாசிக்க ஆரம்பிக்க 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 The more you start having faith in the word, நமக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அல்லவா? the problems that come in our lives, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. there will be tribulation in this இது world. கர்த்தர் சொன்ன வார்த்தை. This is the word God has given. ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறபடியா But because I have overcome this world, இப்ப நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? what is the decision I have என் taken? தேவனே இந்த உலகத்தை ஜெயித்து விட்டு இருக்கும்போது My God has overcome this world. என்னுடைய விசுவாசத்தினாலே Because of my faith, இந்த உலகத்தை this world, நானும் ஜெயித்து விடுவேன். I can also overcome it. ஏன் அவர் ஜெயித்து விட்டார், Because He is இப்ப overcome. நான் அவருடைய பிள்ளை, I am His child. நானும் ஜெயித்து விடுவேன். I can also overcome it. அப்படி நம்முடைய நல்வாழ்வுக்கு So for a good life, வேத வசனம் என்ன போதிக்கிறது? what does the verse say? விசுவாசத்திலே தான் வாழ முடியும். You can only live through faith. ரோமர் முதல் அதிகாரத்திலே Romans chapter 1. முதல் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பேன் If சொன்னால், you read the 17th verse, இந்த வேதாகமம் நம்முடைய கைக்கு வருவதற்கு for this Bible to come in our இன்றைக்கு hands, நம்ம 300 ரூபாய் 400 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறல சொல்லுவோமா? we easily buy by giving 300, 400, இந்த 1000. வேதாகமும் நம்முடைய கரத்திற்கு இன்றைக்கு வருவதற்கு For this Bible to come in our hands, இந்த வசனம் தான் ஒரு மனிதனை வாழ்க்கை தலைகீழாய் மாற்றி போட்டது. this verse changed the life of a person upside down. அவர் பெயர் மார்ட்டின் லூத்தர். His name is Martin Luther. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். With the faith of God, a righteous person will be saved. எப்படி வாழ்வது, How you should live, எப்படி பிழைப்பது? how you should be. விசுவாசத்திலே தான் நாம் பிழைக்க முடியும். You can only live through faith. இந்த உலகத்தை வாழ வேண்டுமா? Do you have to live in this இந்த world? உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? You have to overcome this world. விசுவாசத்தினாலே பிழைப்பான். A righteous man shall live by faith. அப்ப தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கும் பொழுது So when you take in God's word, நன்றாய் கவனிங்கள், pay attention. 2 அறிக்கை இருக்கிறது. There are two things here. ஒன்று பாவத்தை அறிக்கை செய்கிற அறிக்கை, Now, for the first confession is to confess your sins. இன்னொன்று விசுவாச அறிக்கை. Another is a confession of faith. பாவ அறிக்கை என்ன சொல்லுகிறது? What is confession of sins? தன் say? பாவங்களை மறைக்கிறவன், The person who covers his sin. தன்னுடைய பாவத்தை மறைத்து வாழ்கிறவன் The person who covers his sins and lives, வாழ்வடைய மாட்டான். he will not attain life. எதை முன்ன போதிக்கிறது? What does the Bible say? பாவம் செய்திருக்கிறோம், You have done sin. பாவத்தை செய்து விட்டோம், You have finished doing sin. ஆனால் பாவம் செய்தது எனக்கு நன்றாக தெரியும். You know that you have sinned. உலகத்துல யாரும் பார்க்கவில்லை, No one saw you. தேவன் ஒருவர் பார்த்து But கொண்டிருக்கிறார். God is seeing you ஏனால் அவர் சிருஷ்டிகர்த்தர். because He's a creator. இப்ப நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், Now I have done a sin. உள்ளத்துல இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், And the Holy Spirit itself says, மகனே நீ இந்த தவறு செய்திருக்கிறாய், you have done this wrong. செய்யக்கூடாத தவறை நீ You செய்திருக்கிறாய் have done something wrong. என்று உணர்த்தப்படும் பொழுது When you're feeling that, நான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டபடி when in the beginning how we இவர் செய்யலையா, didn't he do this? அவர் செய்யலையா, Did they do that? நான் என்ன பெரிய பாவமா செஞ்சிட்டேன் Did I do a bigger sin? அப்படி நம்மளே சமாதானப்படுத்திக் கொள்வது. We should not peace with us. பாவத்துக்காக நம்ம என்ன பண்றதுல சில நேரங்கள்ல For sins, what we don't do? மனம் வருந்துறது இல்ல, We don't repent. உண்மையிலேயே மனம் வருந்துறது இல்ல. We don't truly repent. ஒரு காரியத்துக்காக அழ வேண்டும் என்று சொன்னால் We have to cry for a certain thing. பாவம் செஞ்சிட்டீங்கன்னா அழுது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிடலாம், தப்பில்ல. You can cry and repent to God. ஆனா விசுவாச அறிக்கைக்கு But for the confession of faith, அழ வேண்டிய அவசியம் இல்ல.
You don't need to அதான் cry. வித்தியாசம். That is the difference. அப்போ பாவம் செய்தவன் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது? What does the Bible say for that? பாவத்தை மறைக்க கூடாது. We should not conceal it. பாவம் செய்துவிட்டு உலகம் நம்மை பார்க்கவில்லை. I have done sin, but the world is not seen. ஆனா உள்ளான மனுஷனுக்கு நன்றாக தெரியும் நான் பாவம் செய்திருக்கிறேன் But என்று the சொல்லி. inner man knows that I have done sin. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே So that is in the Old Testament. தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது In Psalms, David says, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் he was a shepherd. அவனை கொண்டு போய் ராஜஸ்தானத்துல அமரச் செய்கிறார் கர்த்தர். God makes him to be in the position of a king. யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது David was to go for war. அவன் மாடியின் மேல் உலாவுகிற அந்த மாலை வேளையிலே The time when he was walking in his பாருங்க இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David was an anointed person. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். David was chosen by God. சாமுவேல் வந்து கேட்டுக்கிறாரு இவனை கொண்டா எவனும் ஆண்டவர் செலக்ட் பண்ணல. God didn't choose anybody. ஏன்னாப்பா இவ்வளவுதான் பிள்ளைங்களா? Are there only so many children? இல்ல அங்க ஒருத்தர் இருக்கிற ஆடு பேச்சுட்டு No, there's one more. கூட்டிட்டு வா அவனை. Bring him. பாருங்க அப்படி எங்கேயோ இருந்தவனை அழைத்து கொண்டு வந்து They got David from somewhere, அவனை அபிஷேகித்து anointed him, அவனை ஆசீர்வதித்து blessed him. அவனை ராஜ சிம்மாசனத்தில் அமர்கிறார். He's made him sit in the king position, ஆனால் இவனோ பாவம் செய்து விடுகிறான். but he does sin there. சங்கீதத்துல அநேக சங்கீதங்கள் எழுதினவன் இவன். He has written a lot of psalms here. தேவனை புகழ்ந்து பாடினவன் இந்த சங்கீதக்காரன் தாவீது. David has praised God in all of his psalms. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பாவம் செய்த உடனே So when he did such a sin, அவனுக்கு தான் செய்த பாவத்தை பற்றி கவலைப்படவில்லை. he didn't worry about it. துணிகரமாய் இன்னும் பாவங்களை செய்கிறான். Intentionally, he does more sin. ஏற்கனவே இன்னொருடைய மனைவி தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். He's accepted another wife for him, அவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை கொன்றும் போட்டு விடுகிறான். and he kills the original husband of the wife. கடைசியில மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Without a guilty feeling, he lives. இப்போது கர்த்தர் என்ன செய்தார்? What does God do? இவன் இப்படி அக்கறையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, He's living without a concern. இவ்வளவு பெரிய ராஜாவை நான் அமர்த்த செய்தேன், I have placed him as a king, இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து and விட்டு he has betrayed me, ராஜ்யத்தை ஆண்டு and கொண்டிருக்கிறானே, he's ruling the kingdom. இது என்ன விதத்துல நியாயம்? What kind of righteousness? ஆனால் அவனுடைய பாவத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி So for him to make him feel what he has done, நாத்தான் வேல் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்துல அனுப்புகிறார். through prophet Nathan, he sends a word. இயேசு இந்த பூமியில வாழும்போது எப்படி உவமைகளை சொன்னாரோ How Jesus said parables and he அப்படி அந்த ராஜாவுக்கு நேரடியா போய் இப்படி சாஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா இவன் தலை சீவிடுவான். When you say that directly you have done this wrong, a king might behead the person. ஏன்னா இவர் யாரு? Because who is he? ராஜா. He's a king. இவர் யாரு? Who is he? சாதாரண ஊழியக்காரர். A simple man, a இந்த prophet. ராஜா கூட இவர்தான் பெரிய ஆளு. He is the greater person. அது அவனுக்கு than the king. தெரியாது. But he doesn't know. அதனால ஒரு சம்பவத்தை உவமையாக சொல்லுகிறார். So he says a parable there. எப்பா ஒரு பணக்காரனுக்கு ஒரே பணக்காரன் வந்து விருந்துக்கு வந்தான். A rich man came to a feast, அவனுக்கு விருந்து பண்ணி போடணும். and they have to make him a feast. அதனால ஒரு ஏழை அந்த ஊர்ல இருந்தான். There was a very poor person. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆடு. He had only one sheep. அத்தை பூச்சி சமைச்சு இந்த வந்த விருந்தாளிக்கு போட்டுட்டான். He killed that one sheep and he put it for his feast. இவன் சும்மா ஆர்டர் பண்ணிருந்தால 100 ஆடு கொண்டு வந்து அடிச்சு போட்டு சமைச்சு போட்டு இருக்கலாம். If he had ordered, I got 100 other sheep. அவ்வளவு வசதி படிச்சவன். He has so much. ஆனா வந்த விருந்தாளிக்கு But for the person, என்ன பண்ணி போட்டானா? what did he do? ஏழை ஒரே ஒண்ணு வச்சிருக்கிறான். The poor person had only one அது sheep. கொஞ்சம் பெருத்துச்சுன்னா அதுல கொஞ்சம் ஏதாவது வாழ்த்து கொள்ளலான்னு. Maybe if it becomes fat, maybe. ஆனா அவன் அதை பிடிச்சு அடிச்சு இவனுக்கு விருந்து செஞ்சுட்டான்பா. But with that, he killed it and he made a feast for the ராஜா sheep. அவனுக்கு என்ன பண்ணலாம்? What can we do to that person? ராஜா கிட்டே பதில் வாங்கிடுறாரு. He asks the answer from the king itself. அவனை போட்டு தள்ளிடுறான். Let's kill him. ஒண்ணும் இல்லப்பா நீதான் அது. He said, no, it's you only. யாரு? Who is it? நீதான். It's you. ஆடி போறான். He is shocked. ஆடி போகிறான். He's shocked now. இப்போ அவன் Now, சங்கீதத்துல 51ஆம் அதிகாரத்துல Psalms chapter 51. 4வது வசனத்தை மாத்திரம் ஒரு வாசி. Let's read only the 4th verse. அவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. See how he prays. தேவரே யாருக்கு விரோதமாக? Against whom? ஒருவருக்கு விரோதமாக Against நான் பாவம் செய்த. இப்ப மறைக்க அவன் என்னால என்ன பண்ண முடியல. Now he couldn't cover it up. யாருக்கு அவன் செஞ்சது தெரியாது. No one could cover it up. கடவுள் பார்த்திருக்கிறாரு. God is saying. ஊழியக்காரனை அனுப்பிச்சு வச்சு அவனை உணர்த்திட்டாரு. He sent the prophet and made him realize. உணர்த்தினவன பாத்தீங்கன்னா மனம் திரும்புறா பாருங்க. After the realization. இதுதான் இங்க போதிக்கப்படுகிறது. This is what is preached here. இதை செய், இதை செய்யாத. Do this, do not do that. இப்ப நாத்தான் வேல் அந்த பாவத்தை நேரடியாக ஒரு ஊமையின் வழியா உணர்த்தப்படுகிறார். Now Nathan makes David
realize what is the sin to the prophet, the parable. இப்போ தாவீது மனம் திரும்புகிறார். Now he repents, David repents. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். And now he prays to God. தேவரீர், Lord, உம்முடைய ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். against you I only sinned. போதும் 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 போதும். ஒருத்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சானா? Did he sin against one person? படிக்கும் போது ஓகே ஒருவருக்கு விரோதமா பாவம் செஞ்சான்னு எழுதிக்குது. It's written that he sinned against one. எவ்வளவு பேருக்கு விரோதமா பாவம் செஞ்சா? அப்படியே கால்குலேட் போட்டு பார்க்கலாம். டக்கு டக்கு டக்கு. Against whom did he do sin? முதல்ல First, கடவுளுக்கு விரோதமா against God. பாவம் செஞ்சான். ரெண்டாவது இவனை ராஜாவை உட்கார வச்சாரு. Second, he made him as a king. தேசத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சான். He sinned against the country. மூன்றாவது Third, தன் மனைவிக்கு விரோதமா பாவம் he செஞ்சான். sinned against his wife. நாலாவது Fourth, தன் பிள்ளைகளுக்கு விரோதமா பாவம் he sinned செஞ்சான். against his children. பாத்தீங்களா? இவ்வளவும் பாவம் செஞ்சுட்டு After doing so much, அத புருஷனை வர கொண்டு போட்டுறான். and he kills the other husband. ஒரே ஒரு பாவம் தான். One sin. எத்தனை காரியங்கள் அங்க உள்ள அடங்கியிருக்கு. See how many is hidden inside that. அப்ப நான் ஒருவன் தவறு செய்கிறதுனால So because the one sin that I do, என்னுடைய குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகள். how much problem in my family. சிலர் அதை புரிந்து கொள்வதில்லை. Many don't understand ஏன்? why. அவர்கள் மாம்சரீகமாகவே சிந்திக்கிறபடியால் Because they think according to the body. இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்வதில்லை. They don't understand the spiritual things. அதனால அநேக பிள்ளைகள் So many children, தாங்கள் செய்கிறது தான் நியாயம் என்று வாதாடுவார்களே தவிர they will argue what they did is right. ஒண்ணு இல்லைங்க, நீங்க கோர்ட்டு போய் பாருங்க. You go to court and see. 15 வருஷம், 15 years, 20 வருடம், 20 years. ஏன் அது அந்த கேஸ் அவ்வளவு நாட்கள் தள்ளுகிறது? Why is that case prolonged for so long? இந்த பொருள் என்னுடைய சொத்து அல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். I know this thing is not my property. யாரோ ஒருவருடைய சொத்து அது. It is someone else's property. நான் பல வருடங்களா அந்த இடத்துல இருந்தபடியால் Because I am living there for long. எனக்குள்ள பல காரியங்கள் தெரிந்திருக்கிறபடியால் Because I know a few things. அது என்னுடையதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். I have taken it as mine. இப்ப அந்த சொத்து உடையவர் But the person who actually holds the அந்த property, சொத்துக்கு சரியான விதத்துல அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தலாம் என்று வரும் பொழுது when he comes to prepare that place properly, என் பொருள் பாது this is my என்ன property. புதுசா வந்துட்டு இருக்கிறேன். How you come newly? 20 வருஷமா நாங்க இங்கதான் வாழ்றோம். For 20 years I've been living here. ஒரு 20 வருஷம் வாழ்ந்தது உண்மைதான். Fine, you live for 20 years. பொருள் அவரது இல்ல. But that is not yours. பொருள் இப்ப சொந்தக்காரருக்கு வந்துக்கிறார். There is someone else who இப்ப belongs. 2 பேரும் கோர்ட்டு போறாங்க. Now two of them go to court. இவருக்கு தெரியுமா தெரியாத இந்த சொத்து எந்த இல்ல? Doesn't he know, that it is not his property? நல்லா யோசிச்சு பாருங்க. You think and see. ஏன் இத்தனை வருடங்கள்? Why so many years? அவன் கொடுக்க தயாரா இல்ல பாத்தீங்களா? He is not ready to give it. அவங்க மல்லு கட்டிட்டு இருக்கிறான். Then he is fighting. எங்க அப்பா வாங்கின சொத்து This is a property my dad. என் பேர்ல எழுதி It is வச்சிருக்கிறாரு. written in my name. உன் பேருக்கு எப்படி வந்துச்சு? How did it come to your name? எப்படி வந்துச்சு? How did it come? பல ஆதாரங்களை கொடுக்கிறார்கள். They show 100 சில evidence. நேரங்களில Sometimes சொத்து இந்த பக்கமே வந்துடும். the property will change that person. அவன் அங்க கண்ணீர் விட்டு சபிக்கிறான் பாருங்க. There are many curses after shedding அந்த tears. சாபம் தான் நம்மளுக்கு. That curse only will come over இது you. நிறைய பேர் புரியுது. Many don't understand this. ஓ கேஸ் ஜெயிச்சிட்ட பத்தியா? Oh, I won the case. ஓ கேஸ் எப்ப வந்துச்சு பாத்தியா? See, case came on my நான் side. எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா? See how big a person I am. சரி சொத்தை வாங்கிட்டாரு. Now you got the property. கண்ணை மூடிட்டாரு. Now you died. காத்து போயிடுச்சு. The breath left him. அனுபவிச்சாரா? Did he experience it? இல்ல கூட எட்டுன்னு போகும்போது ஜெயிச்சிட்டாண்டவரே, Did he take it back to the place? கேஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாண்டவரே, I won the case. Lord. அப்படியே தூக்கின்னு வந்துடுறாண்டவரே. I'll get the property there. வந்துட்டீங்களா? Did you come? ஒண்ணுமே. No. இதை மனிதன் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சான்னா If man thinks little about it, கோர்ட்ல ஒரு கேஸ் கூட இருக்கு. there won't be one case in court. நிறைய நிரபராதி உள்ள இருக்கிறான். Many innocent are in jail. தவறு செய்தவர்கள் ஒருவர், The one who actually sinned is தவறே செய்யாதவர்கள் தான் சிறைசாலையில அநேகர் இருக்கிறார். the ones who are innocent are mostly in jail. ஆனால் உள்ளான மனுஷனை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். So you have to know the inner person truly. உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. The inner person needs God's word. இந்த சரீரம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே தேவன் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் சாப்பிடுவதற்கு தேவை. For this body to live, you need a few things to eat. ஆனால் உள்ளான மனுஷன் So the inner man, எந்த அளவுக்கு அவன் சரியாக இருக்கிறானோ, how much he is a good person. நடைமுறை வாழ்க்கை அவனுடைய மிக அழகாக அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். In the daily life, it will be blessed.
விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, You should leave for each other. மன்னிக்கிற வாழ்க்கை, You should give a forgiveness for நீதியின் each other, வாழ்க்கை, a righteous life, பரிசுத்தத்தின் வாழ்க்கை a holy life. எப்படி வரும் என்று சொன்னால் How will it come? இந்த வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள Through the வேண்டும். Bible verses. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே Hebrews chapter 6வது வசனத்தை சொல்லுகிறார். verse 6 he says, என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார்? what does he say? விசுவாசம் இல்லாமல் Without faith, கடவுளை நீ சந்தோஷப்படுத்த you முடியாது. cannot please God. இருக்கீங்களாமா தங்கச்சி? Dear, படிமா 11:6 எபிரேயர். Hebrews 11:6. தங்கச்சி காணாத போச்சு. என்ன படிக்க பாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். புரிஞ்சுச்சீங்களா? Do you understand? அப்ப நான் விசுவாசிக்காத சபைக்கு வந்தேனா, So did I come to church without நான் believing? விசுவாசிக்காத ஆண்டவர் ஏத்துக்கிட்டேனா, Did I accept God without அந்த விசுவாசமே that faith? இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது When you listen to this word, உன் உள்ளத்திலே தேவ ஆவியானவர் அதை கொடுத்து ஆரம்பிக்கிறார். the Holy Spirit will give it and start. அந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவரே கர்த்தர் தான். God only started that faith. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, Ephesians 2:8 says, கிருபையினாலே by grace, கிருபையினாலே by grace, விசுவாசத்தை கொண்டு through faith, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். you are saved. அப்போ கிருபை என்று சொன்னால் If it's grace, உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதனுக்கு தெரியும். the entire world knows about it. இவ்வளோ பெரிய ஆபத்துப்பா, Such a big danger. அப்படியே தப்பிச்சிட்டம்பா. I escaped like this. கடவுளை அறிஞ்சவனும் கடவுளை அறியாதவனும் Whether he knows God or not knows God. பெரிய கிரேஸ் அப்படின்வான் பாருங்க. It's a great grace. ஏன்னா கிருபை எல்லாருக்கும் தெரியும், But because everyone knows what is ஆனா grace, விசுவாசம் தான் தெரியாது. they don't know what is அப்ப faith. கிருபையினாலே But by grace, விசுவாசத்தை கொண்டு through faith, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். we have been saved. இப்ப படிக்க அந்த மீதி இருக்கிற துண்டு வசனத்தை. ஏன் என்று சொன்னால் இல்லம்மா Ephesians 2:8 இது உங்களால் உண்டானதான விசுவாசம் உங்களால் உண்டானது அல்ல. Faith didn't start by you. இது தேவனுடைய ஈர்க்கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த விசுவாசம் ஆரம்பிச்சு வச்சதே God is the one who started. அவர்தான் ஆரம்பிச்சு வச்சாரு. He only started this faith. கிருபையினாலே Through the grace, விசுவாசத்தை கொண்டு. by faith. எப்படி அந்த விசுவாசம் வந்தது? How did this faith come? கிருபையினாலே By grace. இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. This gospel is given to us. ஏதோ ஒரு விதத்திலே Somehow, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில the life that we live, கண்ணீரின் மத்தியில, in the midst of tears, வியாதியின் மத்தியில, in the midst of sickness, போராட்டத்தின் in the midst மத்தியில of struggles, எதையோ ஒன்று நம்பி அதையே நம்பி வாழ்ந்து தோல்வி அடைந்ததுனால we are believing something else and we are living. யாரோ ஒருவர் Someone, இந்த சுவிசேஷத்தை நமக்கு சொன்னார்கள், they tell us this gospel. கைப்பிரதிகளை கொடுத்தார்கள், They give us the வேதாகமத்தை கொடுத்தார்கள். They give us the Bible. ஏன் கொடுத்தார்கள்? Why do they give us? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழியாய் கொடுத்தார்கள். It is because of them we should be saved. ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்தது என்று சொன்னால் How did this all come? கிருபையினாலே It is by grace of நாம் God. விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி Because we have to believe. அவருடைய ஈவது நமக்கு செய்தது. It is the gift that is made for us. அப்ப விசுவாசிப்பதற்காக So by faith, இது நம்மால் உண்டானதல்ல, it is not our அது own doing. தேவனுடைய ஈவு. It is a gift of அந்த God. ஈவு நம்மள என்ன பண்ணுச்சு? What is that gift of இதை God? நம்பு. Believe this. இதுவரைக்கும் நம்பி தோத்து போனாய் அல்லவா? You have believed and you failed till now. இப்போது நான் சொல்லுகிறதை நம்பு. Now you believe what I tell you. நம்பு, Believe it. விசுவாசி. Have faith. நடக்கும், It will happen. நடக்கும், It will happen. ஆகும், It will happen. அற்புதம் நடக்கும். A miracle will அவர்களுக்கு happen. செய்திருக்கிறார், Yeah, He's done it. உனக்கு செய்வார். He will do it to உனக்கு you. நன்மை நடக்கும், A good thing will உன் happen. வாழ்க்கை செழிப்பா இருக்கும், Your life will be உன் வியாதி உன்னை prosperous. விட்டு போகும். Your sickness will leave. இப்படி யாரோ ஒருவர் நமக்கு சொன்னதுனால Someone told this to us. அந்த வார்த்தை உள்வாங்க 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 When you listen to all those verses, மனம் புதிதாய் மாற ஆரம்பிக்கும். your heart will be renewed. இப்போது கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். Now slowly you start believing. சரி, இதை நம்பிதான் பார்க்கலாமே. Now let's believe this. பாத்தீங்களா, இது யார் ஆரம்பிச்சது? Now who started this? வாசிக்க 12:1 எபிரேயர். Hebrews 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி பாவத்தை, உலகத்துல இருக்குது பாவம், பாவத்தை தள்ளிவிட்டு ஹல்லேலூயா, விசுவாசத்தை துவங்கினவரும் அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு ஞாபிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. உள்ள அந்த மனுஷன் பலப்படுறானா? Now is the inner man அப்ப strengthened? உனக்கு விசுவாசம் எப்படி வந்தது? How does your faith start? ஏற்கனவே உன்னையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்னமா முன்குறித்தவர். God has already chosen you and me before the creation of the world. நாம நினைச்சிருக்கிறோம் நாம சர்ச்சுக்கு வந்தோம், We say we are coming to church. நான் ஆண்டவரை ஏத்துக்கினேன், I accepted it. எல்லாம் உண்மைதான். It is true. அதை ஏற்றுக்கொள்வதற்கும் But to accept நீ it, சபைக்கு வருவதற்கும் to come to நீ church, ஆராதிப்பதற்கும் for you to நீ worship, செய்கிற எல்லா காரியத்திற்கும் all the things you do, தேவன் ஒரு ஆரம்பத்தை செய்து வைத்தார். God already founded it. ஆரம்பத்தை ஒரு உருவாக்கி வைத்தார். He started everything. அந்த உருவாக்கி வைத்ததுனால தானே Because He created நம்மளுக்கு everything. விசுவாசம் என்று ஒன்று வந்தது. Faith itself came for us. ஆமா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்ல. Yes, the life we live. இவங்க சொல்ற சில விஷயங்கள்லாம் உண்மையா இருக்கிறது. This is true, whatever the things are saying. அதனால் என் பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த தெய்வம் தான் சரியான தெய்வம். So He is the perfect God to forgive all my sins. இந்த தெய்வத்தை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்வோம். I'll accept Him with my whole heart. இந்த வார்த்தைகளை நம்புவோம். I'll believe this நம்முடைய word. பாவ பழக்க வழக்கங்களை All the sinful ways, அறிக்கை செய்து let us confess it. விட்டு விடுவோம். Let's leave it. என்ன பண்ணுமா? What we should do, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். those who conceal his sin won't live. அதை அறிக்கை செய்து The one who confesses it, விட்டு விடுகிறவன். the one who leaves எல்லாரும் it. சொல்லுங்க, What does He say? பாவத்தை அறிக்கை செய்து You should confess your sin விட்டு விடுகிறவன் and leave it தேவனிடத்திலிருந்து from God. இரக்கத்தை பெறுவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படி வெளியே வர தெரியுதுங்களா? See how it comes. அப்ப உள்ளான மனுஷன் என்ன தீர்மானம் எடுக்கிறானோ So whatever decision that அதுதான் பரிசுத்தத்திற்கு வழி, that is the way for faith. அதான் மெய் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு வழி, That is the way to accept God. அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கும் அதுவே வழி. That is the way a miracle will happen in his life. உள்ளான மனுஷன் தீர்மானம் எடுக்க வேண்டும். The inner man should take a decision. எபேசியர் 1:13 வாசித்து பாருங்க. Ephesians 1:13 you can read. கிருபையாய் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை This gospel that was preached to நாம் you, கேட்டு விசுவாசித்தபடியால், because you accepted and you இந்த believed, வார்த்தை நான் உள்வாங்கி கொண்டபடியால், because I've taken it in my heart. நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் தேவன் நிறைவேற்றுகிறார். Now God will fulfill all the promise that is given to us. வாசிப்பா தங்கச்சி, எபேசியர் 1:13. Ephesians 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின், நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பொய்ய ஒரு நாள் ஒருத்தர் விதைச்சு வச்சிருந்தான். இப்ப என்ன கேட்டீங்க? He had first sown a seed of life. Now what are you listening? சத்திய வசனத்தை கேட்டு Listening to truth. விசுவாசிகள் ஆன போது. எப்போது விசுவாசிகளா மாறினீங்க? When did you become a believer? எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? When did you accept இந்த God? சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது, When this truth was preached. சத்தியத்தை கேட்டு ஒரு மனுஷன் தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் When a person listens to truth and takes a decision, விசுவாசம் வருவதற்கு முடியாது. faith will not come. இது கர்த்தர் ஆரம்பித்து வைக்க பிரியப்படுகிறார். God wants to start this. அதற்கு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ, Who opens their hearts and give it to அப்ப them. இந்த சத்திய வசனம் உள்ளே போகும்போது This truth verse will go into them. பிசாசு நமக்கு ஆதியிலிருந்து பொய்யான போதனை உள்ளே போதித்து வைத்திருந்தானே, All the preachings of lie that was in our heart, இவைகளெல்லாம் வெளியேற்றப்படுகிறது. that will all be taken away. பாவத்தை அறிக்கை செய்து When you confess your sin விட்டுவிட தீர்மானம் பண்ணி and when you take a decision to இந்த leave it, பாவம் வெளியே போகிறது. when the sin leaves, பாவத்தின் வித்துகள் எல்லாம் when வெளியேற்றப்படுகிறது. all the seeds of sin leave, இப்ப சத்திய வசனம் உள்ளே போக 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 when all the true words will go into it, தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து you start விடுகிறோம். believing. வாசிப்பா தங்கச்சி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எவருக்குள் முத்திரை போடப்பட்டார்? Who was the seer? உனக்குள் இருக்கிற Inside you. இப்ப அந்த ஆவியானவர் That spirit, the Holy அந்த Spirit, உள்ளான மனுஷன் மேல and that
Inama. ஒரு முத்திரை போடப்படுகிறது. He seals him. ஏன்? What? அந்த உள்ளான மனுஷன் The inner man. பொய்யை நம்பினபடியால் Because he believed in அவன் lies. பிசாசின் பிள்ளையாய் மாறி போனான். He become a child of sin. இப்ப அந்த பிசாசு Now வெளியேற்றப்படுகிறது. Satan is taken away. பிசாசின் பிள்ளை வெளியேற்றப்படுகிறது. Child of sin is taken இப்ப தேவனுடைய பிள்ளையாய் மாறினபடியால் Because they changed to God's தேவனுடைய child. பிள்ளையாய் அவனுக்கு அங்கீகாரம் He கொடுக்கப்படுகிறது. seals him as God's child. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுங்க. hands and thank him. எவ்வளவு பேர் புரியுது நான் பிரசங்கி How many of you? கொஞ்சம் ஃபாஸ்டா பிரசங்கம் பண்ணாலும் புரியணும் தான் பிரயாசப்பட்டு பல நாட்களாய் ஜெபத்திலே இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. We've taken this with prayer. ஏதோ எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, It's not through our own. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். Everyone should understand. இந்த பாவ அறிக்கை என்று சொல்லும் பொழுது When you confess your sins, அநேகர் சபையில கேட்டு இருக்கிறீர்கள், you listen to this. அநேக புதிதாக வந்திருக்கிறீர்கள். Many have come newly. பாவ அறிக்கை என்று சொன்னால் If confession of sin, நான் கேட்ட காலத்திலே the time he listened நீ to, செய்த பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். you confess all your sins to God. ஒன்று விடாமல் அறிக்கை செய்ய வேண்டும். You confess without leaving one. எனக்கு பாவம் எது, தப்பு எது, நல்லது எது எப்ப தெரிய வந்துச்சு? When does he know what is sin, what is wrong, what is right? ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு எந்த வயசுல நமக்கு தெரியுது தப்பு What இது? age will we know it? சொல்லுங்க. ஒரு 8 வயசு, 8, ஒரு 10 வயசு 10. ஓரளவுக்கு தெரிஞ்சிடுது. You know a little. 15 வயசுக்கு The age of 15, கன்ஃபார்மா தெரியும் இதுதான் தப்பு, you know everything. இது தப்பே இல்ல நல்லாவே. You know this. அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தடுமாட்டத்துல இருக்கிறோம். There will be a little. இப்ப எனக்கு 61 வயசு. Now he's 61. 15 வயசுல இருந்து At the age of 15 இப்ப 61 வயசு வரைக்கும் to the age of 61. இன்னைக்குதான் சுவிசேஷம் கேட்டு நான் ரட்சிக்கப்படுறேன்னு வைங்க. Today, if he is listening to the gospel and is repenting, என்னால எவ்வளவு பாவத்தை அறிக்கை செய்ய how many sins can he confess? சொல்ல முடியுமா? Can you say? ஒண்ணு 4 ஞாபகம் இருக்கும். Maybe he'll remember 4. குடிச்ச, He drank. எப்ப துரோகம் பண்ண, He betrayed his wife. 2 காசு திருடின, I robbed money. ஆட்டோல வந்தவங்க கிட்ட அநியாயமா காசு வாங்கினேன். I அது injustice. கூட எத்தனை பேர்கிட்ட வாங்கினே தெரியாது. I don't know how many people வாங்கினேன். I took. இன்னும் ஒரு 4-5 சொல்லலாம், And maybe 4, 5 more. இன்னொரு 10 சொல்லலாம். Maybe a 10 more. அதுக்கப்புறம் After that, கண்ணுல எவ்வளவு இச்சித்தோன்னு கணக்கு போட்டா லிஸ்டே பத்தாது. you won't know how much you desire in your eyes and you can't list it up. பொருளானாலும் சரி, Whether it's a thing, ஆணானாலும் சரி, whether it's a பெண்ணானாலும் சரி, boy or a girl. நான் எவ்வளவு இச்சித்தேன்றது How much he had that எனக்கே தெரியாது. you won't know. உலகத்துக்கு விட்டுடு, Forget the world. எனக்கே He himself தெரியாது. wouldn't know. அதனால எல்லாத்தையும் அறிக்கை செய்யணும்னு சொல்லும் போது So if we say confess all of it, உண்மையிலே துணிகரமாய் செய்த பாவங்கள் சில தெரியும் நமக்கு. intentionally what we did, அதற்காக மனம் வருந்தி அழுது அறிக்கை செய்யலாம். we should confess it with tears and மீதி இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் for all the other sins. ஒரே ஒரு வார்த்தை வேதத்துல இருக்கிறது. There's only one word for that. இதுதான் அநேகருக்கு புரியுது. பாவ அறிக்கைன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. Many, if they say confession of sin, they don't understand. முதல் ரோமர் 10:9-10 வாசிங்க. Let's read Romans chapter 10, அதுக்கப்புறம் verse என்ன 9. விஷயம் சொல்லி நம்ம முடிக்கலாம். Let's see then what is the thing and finish. பாவ அறிக்கை எப்படி செய்வது? How you should confess your sins. ரோமர் 10:9-10 Romans 10, 9 and 10. என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உள்ளான மனுஷன் உள்ளத்தின் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap hands and thank அது வேலைக்கு சொல்ற 10வது வசனம் வாசிங்க. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? What you should do, வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். you should confess with your mouth. எதை அறிக்கை செய்ய வேண்டும்? What you should confess. பாவத்தை அறிக்கை செய்வது என்று சொன்னால், If you say confession of sin, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை Jesus Christ, உன் இதயத்திலே விசுவாசித்து you should believe him in your என் heart. பாவங்களுக்காக For my sins, என்னை உண்டாக்கின தேவன், the God who created என்னை me, படைத்த தேவன், the God who formed me, எனக்காக வார்த்தையா இருந்த கடவுள் God who is word, மாமிசத்துல வந்து he became body சிலுவையில and in the cross, எனக்காக
ரத்தம் சிந்தினார். He shed his blood என் பாவத்திற்காக for my sins. என் ஆண்டவர் My Lord, மரித்தார். he died. அதோடு முடியவில்லை. Stop there. என்னை வாழ வைப்பதற்காக, To make me நான் நித்திய வாழ்வு பெறுவதற்காக achieve eternal life. அவர் உயிர் தெழுந்தார். Rise. ஆனால் எனக்கு பதிலாக Instead of me, என்னுடைய பாவங்களை my sins, என் ஆண்டவர் my Lord, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவர் ஏற்றுக்கொண்டார். he accepted the wages of sin death. அதனால் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் Because he accepted அந்த இயேசு கிறிஸ்துவை that Jesus நீ Christ, விசுவாசித்து because you believe in him, இவரே என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி you confess that he is the God who உன் forgives. இதயத்தில் விசுவாசித்து Believe in your heart, வாயில் அறிக்கை செய்ய வேண்டும். you confess in your mouth. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் பொய்யை விசுவாசித்தேன் ஆண்டவரே, Till now I believed in a lie. இப்பொழுது நான் மெய்யை ஏற்றுக்கொண்டு I will accept the truth. நீரே என் ஆண்டவர், You are my God. நீரே என் பாவங்களை மன்னிக்கிறவர், You will forgive my sins. நீரே என்னை ரட்சிக்கிறவர், You are my Savior. நீரே என்னை வாழ வைக்கிறவர், You will only make me live. நீரே எனக்கு நித்தியத்தை கொடுக்கிறவர். You will give me eternity. ஆனால் உம்மை விசுவாசிக்கிறேன். I believe in you. என் பாவங்களை மன்னியும், You forgive my sins. என் பாவங்களை மன்னியும். Forgive my sins. கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே Because of blood you shed. என்னை கழுவும் You wash. என்று வாயினாலே அறிக்கை செய்வது Confess it. ரட்சிப்பு உண்டாகும். There will be கரங்களை தட்டி salvation. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Clap hands and thank God. இதைத்தான் பூமியிலே இயேசு வாழும் பொழுது This is what God Jesus did. in யோவான் earth. 16ஆம் அதிகாரத்திலே John chapter 16. மூன்று காரியத்தை சொன்னார். Three things he said. ஒன்று பாவத்தை குறித்தும், One's about sin. நீதியை குறித்தும், One's about righteousness. நியாய தீர்ப்பை குறித்தும் And the judgment. நான் அனுப்ப போகிற I will send பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit. தேற்றலவாளர், He's a comforter. நான் அனுப்ப போகிற அந்த தேற்றலவாளர், The comforter that I send. உங்களை தேற்ற வருகிற தேற்றலவாளர், The comforter comes to comfort. உங்களுக்கு சொல்ல போகிற சத்திய ஆவியானவர், The truth, spirit of truth. அந்த சத்திய ஆவியானவர் Spirit of truth. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். He will discipline you on what is sin. இதுதான் மெய் சத்தியம். This is the truth. இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தால் Till now, if you didn't know, புதிதாய் இருக்கிறவர்களும் for the ones who are new, பழையதாய் வந்திருக்கிற சபை மக்களும் and all the people who are all new, யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் இங்கு அடங்கியிருக்கிறது. it's a huge truth that's hidden here. 16:9 வாசிங்கள். Let's read 16:9. நீங்கள் விட்டல் அடையாதபடிக்கு 16:9 16:9. யோவான். அவர்கள் என்னை விசுவாசியாதபடி இவர்கள் எவர்கள்? Who? இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் The people in this world, என்னை விசுவாசிக்காதபடியால் because they do not believe in me, பாவத்தை குறித்து பாவத்தை குறித்து நீங்கள் இனி அஹ், என்னை காணாதபடிக்கு அஹ், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே ம், நீதியை குறித்து ம், இந்த உலகத்தின் அதிபதி ம். நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே ம். நியாய தீர்ப்பை குறித்து ம். கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனங்களை நீங்க தயவு செய்து வீட்டுல போய் வாசிக்கணும். you can go read these verses at home. இயேசு 7வது வசனத்துல இருந்து சொல்றாரு. Jesus says from the 7th, 9வது தான் ஆன்சர். 9th is the answer. அவர்கள் Those, என்னை விசுவாசிக்காதபடியால். because they do not believe in me. யாரை விசுவாசிக்காதபடியால்? Who they are not believing? இயேசுவை நாம் விசுவாசிக்காதபடியால் Because they are not believing in Jesus. பாவத்தை குறித்து. Because through sin, அப்போ about sin. பாவம்னா என்ன? What is sin? இயேசுவை விசுவாசிக்காததே பாவம். When you do not believe Christ, that is sin. இப்ப உலகத்துக்கு என்ன போதிக்கிறோம்? Then what do you appreciate? இவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவரு, He is the forgiver. இவர்தான் ரட்சகர், He is the Savior. இவர்தான் மீட்பர், He is the Redeemer. இவர் ஆவியின் கடவுள், He is the God of the மாம்ச வடிவத்திலே in the body of பிதாவாகிய தேவன் God the Father. குமாரனை போல வந்திருக்கிறார். He is sent him as இவரை son. விசுவாசிக்கிறவர்கள் Whoever believes in him, ரட்சிக்கப்படுவார்கள். they will have ஏன் they will இவரை be saved. விசுவாசிக்க வேண்டும்? Why you should believe? இவர்தான் ஏன் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். Because he forgave my sin. ஆனால் இவரை விசுவாசிக்காததே பாவம். And if you do not believe in him, that is sin. எவ்வளவு பேர் புரிஞ்சுது? How many of you understand? முடிச்சிடலாம். இயேசுவை விசுவாசிக்காத வரைக்கும் Till the time you don't believe in Christ, நீ பாவத்தை விட்டு விலகி வரவே you முடியாது. cannot leave sin and come. என்றைக்கு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாயோ When you start believing in அன்றைக்கு பாவங்களை விட்டு ஒவ்வொன்றாய் விலகி வெளியே you வருவாய். can easily come out of every sin. அப்ப இயேசுவை விசுவாசிக்காததுதான் முதல் பாவம். The first sin you do is when you don't believe in God. அதன் குட்டிகள் தான் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, அந்த இது எல்லாம் லிஸ்டுக்கு எல்லாம் அது குட்டிங்க தான். And the children of that is only
all the other sins. எது குட்டிங்க? What are they? கர்த்தருடைய வார்த்தை மாம்சமா வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காததா If you don't believe Jesus transformed from word to அந்த body, பாவத்தின் குட்டி தான் all those முதல் சந்ததி உலகத்துல வந்துச்சு. the first descendants of sin came. கடவுளுடைய வார்த்தை விசுவாசிக்காதபடி பொய்யை உள்ள வாங்கிக்கலாம் ஆதாமும் ஏவாளும். Because Adam and Eve received life without accepting God. அவங்க ரெண்டு பேரும் கூடி வாழ்ந்து இப்ப பிள்ளை பெற்று எடுக்கிறாங்க. Now they have children. அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகிறது. That child also grows up. இன்னொரு பிள்ளையும் பிறந்து ஆளாகுது. Another child also is born. சர்டன் ஏஜ் வந்த உடனே When an age came, இந்த அப்பா அம்மா போதிச்சிருக்கிறாங்க. the parents have preached. கடவுள்கிட்ட போகும்போது காணிக்கை கொடுத்து ஒழுங்கா போகணும் பாட்டி. When you go to God, go with the sacrifice. அப்போ அவங்க முதல் காணிக்கை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். They take the first offering. அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. There is a way. அந்த முறைமையின்படி தான் போகணும். According to that only. நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்யக்கூடாது. Not to our own wish. அப்ப மனிதன் பாவம் செஞ்சதுனால Because man did sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு Without shedding of blood, there is no இல்லை. forgiveness of sins. அப்போ ஆபேல் ரத்தம் சிந்தி போறான் ஆண்டவர்கிட்ட. So Abel goes shedding of blood. இவன் வெறும் காய்கறி எடுத்துட்டு போறான். He is taking only vegetables. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. God is not ready to accept that. நீங்க ஏற்கனவே பாவத்துல பிறந்திருக்கிறீங்க. You are born in sin. இப்ப உங்கள் பாவம் கழுவப்பட்டு If your sin has to be washed பூமியில வாழ்வதற்கு for you to live, நீ ஆசீர்வாதமா இருக்கணும். if you have to live blessed, ரத்தம் சிந்த பண்ணும். blood should be shed. இப்போ ரத்தம் சிந்தனா உன்ன போட்டா நீ செத்து போயிடுவ. If blood should be shed and if I kill you, you will die. உன் பாவத்தை போகிறதுக்கு ஒரு பலி வச்சிருக்கிற. There is a sacrifice for you. அது ஒரு மிருகத்தை வச்சு கொண்டு அந்த ரத்தத்தின் என் மத்தியில வந்துனா நான் சுகந்த வாசனை எடுத்துக்கிட்டு உன் பாவத்தை மன்னிப்பேன். Kill the animal, take the blood and come and take it as an offering and I'll forgive your sin. அப்போ ஆபேல் கரெக்டா போயிட்டான். Abel went right. காயின் கரெக்டா போகல. Cain didn't go right. இது ஏற்றுக்கொள்ளாதனால Because he didn't accept. பாருங்க இப்ப எங்க தீர்மானம் பண்ணாவன்? Now where does he take a decision? ஃபர்ஸ்ட் உள்ளத்துல தான் தீர்மானம் He took பண்ணான். a decision in his heart. என்ன தீர்மானம் பண்ணா? What decision did he take? அவன் மேல ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு. A hatred are coming. ஏன் காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கல? God didn't accept my offering. இவன் காணிக்கை மத்த How ஏற்றுக்கொண்டாரு. was his offering against உடனே ஒரு him? வெறுப்பு உண்டாது. A hatred started. எரிச்சல் உண்டானது. A irritation started. தீர்மானம் எடுத்து He விட்டான். takes a decision. ஆனா செத்து போன ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவர் கிட்ட பேசுது. Now Abel's blood which is there is crying out to God. ஆண்டவர் வந்து கேக்குறாரு, God listens to it and asks, உன் சகோதரன் எங்கே? where is your brother? பாவம் உள்ள இருந்ததுனால என்ன பதில் சொன்னா தெரியுங்களா? Because the sin was inside him. What did he say? நான் காவலாளியோ. Am I his keeper? அவ்வளவு துணிகரமான வார்த்தை பாரு. See how boldly கடவுள்கிட்ட சொல்றான். what he's saying. எங்க உன் சகோதரன்? Where is your நான் brother? காவலாளியோ. Am I my brother's keeper? இல்லப்பா நீ காவலாளி இல்லதான். You are not a keeper. ஆனா அவன் ரத்தம் என்கிட்ட பேசிச்சு. But his blood is crying out to me. புரியுதுங்களா? Now do you அப்ப understand? முதல் மனிதன் The first man, பொய் உள்ள இருந்ததுனால because sin was inside him, கொலைக்காரனாய் பிறக்கிறான். he was born as a இந்த murderer. உலகத்துல ஏன் கொலை நடக்கு தெரியுங்களா? You know why murders பொய் are உள்ள இருக்கிறதுனாலதான் because there is sin, there is அடுத்தவன் life. வாழ்வதை விரும்புவதில்லை. Because he doesn't want to live, make others live. அடுத்தவர்கள் நன்றாய் இருப்பதை விரும்புவதில்லை. He doesn't like when others live well. நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். If they have to be well, தேவனுக்கு சுகந்த வாசனையாய் as God's acceptable offering. இயேசு என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். Jesus died for my sins. எனக்காக அடக்கம் He செய்யப்பட்டார். was buried for me. எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். He is risen for me. எனக்காக மீண்டும் He வரப்போகிறார். will come again for me. என்னை அவருடைய ராஜ்யத்தில் அழைத்து கொண்டு போவதற்கு He வரப்போகிறார். is coming to take me to his அதை நான் kingdom. விசுவாசிப்பேன். I believe it. ஆண்டவரே நான் செய்த பாவங்களுக்காக Lord, for all the sins I did, உண்மையாக மனம் வருந்துகிறேன். I truly repent. என்னை மன்னியும். Forgive me. அறிக்கை செய்யுங்கள். Confess it. இரக்கத்தை பெறுவோம். You will get mercy. செபிப்போமா? Let us pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி we செலுத்துகிறோம். thank you for this morning worship. வந்திருக்கிற எல்லா சபை மக்களும் For ஆண்டவரே, all the church people that இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படி let them understand His spiritual கர்த்தர் நீங்க truths. உதவி செய்யப்பா. You help them. கொடுக்கப்பட்ட வசனங்களை The words that's given, வீடுகளிலே போய் வாசிக்க let them go read in their கர்த்தர் houses. அனுக்கிரகம் செய்யுங்க. Lord, you give them a grace. விசுவாசம் இல்லாமல் If they're without faith, உம்மை பிரியப்படுத்த முடியாது என்று you சொல்லப்பட்டிருக்கிறது. say without faith they cannot please you. விசுவாசத்தினாலே With faith, நீதிமான் வாழ்வான் என்று it's சொல்லப்பட்டது. a righteous person. விசுவாசத்தினாலே With faith, ரட்சிக்கப்படுவர் என்று so சொல்லியிருக்கிறீங்க. you will be saved. அப்பா, நாங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களப்பா. Lord, we are without faith. எங்கள் விசுவாசத்தை விருத்தியடைய செய்யும். Lord, you make our faith in அந்த abundance. சீடர்கள் கேட்டது போல Like how the disciples நாங்கள் asked. விசுவாசத்துல வளர வேண்டும் ஆண்டவரே. Lord, let us increase in our faith. விசுவாசத்துல வளர Let வேண்டும் us ஆண்டவரே. grow in our faith. பொய்யை வெளியேற்ற வேண்டும் அப்பா. Let us take out the lies. சத்தியத்தை உள்ளே அனுப்ப Let us take in the அந்த truth. பலனை கொடுங்க. Give us the அந்த strength. பலனை கொடுங்க. Give us the strength. சபை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். We put in
to dance all the சபை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். the entire church. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, Give us எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, you accept எங்களை ஏற்றுக்கொள்ளும். you accept இந்த ரத்தத்தால் கழுவுங்க, with your blood you இந்த wash ரத்தத்தால் எங்களை கழுவுங்க, with your blood you wash கழுவி எங்களை சுத்திகரிங்க. and sanctify. விசுவாசமுள்ள ஜெபம், It's a faithful விசுவாசமுள்ள ஜெபம். faithful பிணியானை குணமாக்க வேண்டும் சொன்னீரே. will heal the sick. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு வந்திருந்தார், With their common sickness நாங்கள் விசுவாசிக்கிறோம். we have faith. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளை கொடுப்பீராக, You give them a healing. பலனை கொடுப்பீராக, You give them a strength. சரித்திரங்களை நீக்குவீராக, Take away all செழிப்பை தருவீராக, give them a prosperity. ஆரோக்கியத்தை தருவீராக, Give them health. சமாதானத்தை தருவீராக. Peace. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று If they சொன்னார். want to not உம்முடைய வசனத்தை கொண்டு with your words, கிருபையினாலே ரட்சிக்கப்படும்படி by grace that விசுவாச ஆண்டவரே ஒரு வரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா give them a ஜெபிக்கிறோம். gift of faith. கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. Thank you for doing it. சஞ்சலா உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். Put your hands ஸ்ரீகாந்த் உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். காலேப் உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் அப்பா. லியோனிட்டா உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. bless all of them. லாசர் அன்னபூர்ணா உம்முடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். Put your hands திருமண down. நாட்களில் நன்மை கூறுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless them when they celebrate the anniversary. அப்படியே வந்திருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவருடைய இணைப்பின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி For all those who are listening to இந்த you, சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி for them to know the truth. பிரகாசமான மனக்கண்களை திறந்து விடும்படியா சொல்லிக்கிறோம். Open their eyes, Lord. Open ஆசீர்வதி. You bless them. கர்த்தர் அப்படியே In the செய்கிறமைக்காக name of- Thank you for doing மகிமை it. நீர் You எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதத்தால் நிரப்பும். Bless them with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In பிதாவே. the name of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Let's clap and thank God.